கரையை கடக்கத் தொடங்கியது மோந்தா புயல். ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கத் தொடங்கியது மோந்தா புயல். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கரையை கடக்கத் தொடங்கியது மோந்தா புயல், விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே மோந்தா புயல் தற்பொழுது கரையை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி புயல் கரையை கடக்க தொடங்கிய நிகழ்வு தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5:30 மணி அளவுல புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்துல கரையை தொட்டு கடக்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனுடைய தொலைவு என்பது நிலப்பரப்பிலிருந்து, அதாவது மசிலிப்பட்டினத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயலினுடைய தொலைவு கடலுக்குள்ளாக மையப்பகுதி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட அதனுடைய வெளிப்புற சுற்றுகள் நிலத்தை தொடங்கி இருக்கிறது. இதனால் புயல் வெளிப்புற சுற்று கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதனுடைய மையப்பகுதி காக்கிநாடா அருகே அமையக்கூடும் என்பதனால 3-4 மணி நேரம் புயலினுடைய மையப்பகுதி முழுவதுமாக கரையை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இரவு 9:30 மணி வரையிலும் புயல் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த நேரத்துல மசிலிப்பட்டினத்துடைய பகுதியில காற்றுடைய வேகம் மணிக்கு 68 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னும் புயல் கரையை நெருங்கக்கூடிய நேரங்கள் என்பது புயலுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர் தான் தற்பொழுது கரை தொட்டிருக்கிறது. இன்னும் அது உள்ளே நகர்ந்து வரக்கூடிய நேரங்களின் பொழுது காற்றினுடைய வேகம் இன்னும் வலுவாக வீசும் என்று எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நேரங்களில் தொடர்ந்து மழையுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழையாக பெய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் 4 மணி நேரம் இந்த புயல் கரையை கடக்க எடுத்துக்கொண்டாலும் கூட அது கரையை கடந்த பின்னர் அதனுடைய வாழ்பகுதியுடைய சுழற்சியினால் சூறாவளி காற்று தொடர்ந்து வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் புயல் கரையை கடந்த பின்னரும் கூட முழுமையான அறிவிப்பு வந்த பிறகு கடலோர பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்களும் இந்த புயல் முழுவதுமாக கரையை கடந்த பின்னராக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு கிடைக்கப்பட்டது பின்னரே கடலுக்குள் செல்லக்கூடிய எந்த வகையான நிகழ்வுகளிலும் ஈடுபட வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயல் நகரக்கூடிய திசை என்பது வடக்கு வடமேற்கு திசையில் இருக்கும் என்பதனால புயலுடைய மையப்பகுதி காக்கிநாடாவை ஒட்டி அமையும் எனவும் அதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர் முதலாக மசிலிப்பட்டினத்தை தொட்டிருக்கிறது. மற்றொரு மையப்பகுதி கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே அதனுடைய நகர்வு காக்கிநாடா அருகே தொடங்கும் எனவும் மையப்பகுதிக்கு அடுத்த கட்டமாக அதனுடைய வாழ்பகுதி உள்ளே நுழையக்கூடிய பகுதியும் அதே இடத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது நகர்ந்து நிலப்பரப்புக்குள்ளாக செல்லும் பொழுது இதனுடைய வேகம் குறைவதற்கான வாய்ப்பும் இதனுடைய வலு இழப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது தற்பொழுது தீவிர புயலாக இருக்கக்கூடிய இந்த மோந்தா கரையை கடக்கக்கூடிய நேரத்திலும் தீவிர புயலாகவே இருக்கிறது. தொடர்ந்து கரையை கடந்ததற்கு பின்னர் இதனுடைய வலு புயல் என்ற நிலைக்கு குறையும் எனவும் அதனை தொடர்ந்து படிப்படியாக அதனுடைய வேகம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயலுடைய நகர்வுகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயல் கரையை கடக்கத் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடந்து வரும் நிலையில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.